கார் விற்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஏன் முக்கியங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வரும்ன்றது ஒரு இன்சிடென்ட் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அவர் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி ஒரு காரை கோயம்புத்தூரில் விற்றுருக்காரு. ஃபார்ம்ஸ் எல்லாமே சைன் போட்டு கொடுத்துட்டாரு. ஃபார்ம்ஸ் எல்லாமே சைன் போட்டு கொடுத்தோன்னா என்ன இருக்குது, அவன் கேஷ் கொடுத்துருக்கான். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவான்ற நம்பிக்கையில் ஒரு வண்டியை கொடுத்துட்டார் அந்த செகண்ட் ஓனர்கிட்ட. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை. அவன் ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு மறுபடியும் இன்னொரு ஆள் கை மாற்றி விட்ருக்கான் இதே ஃபார்ம்ஸோட. ஸோ ஃபஸ்ட் ஓனர் பேர்லேயே இருந்திருக்கு, நேம் மாறலை. செகண்ட் அவன் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் இன்னொரு ஆள் தேர்ட் ஓனருக்கு மாற்றிருக்கான். அந்த தேர்ட் ஓனர் அவனும் இவர்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டு அவனும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை. ஸோ திரும்பவும் ஃபஸ்ட் ஓனர் பேர்லேயே இருந்திருக்கு. அவன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கேரளாவில் இருக்க ஒருத்தருக்கு வண்டியை விற்றுருக்கான். அந்த வாங்கினவனும் அவனும் ஃபஸ்ட் ஓனர் பேர்லேயே ஓட்டியிருக்கான். நேம் ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காரை வந்து விற்ற அப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஒழுங்காக ஆகுது ஆகலைன்னு ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அது ஒரு அட்வான்டேஜாக போய்ட்டு தான் செகண்ட் ஓனருக்கு. சில பேர் வந்து வண்டி வாங்கிட்டு அந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ குறைங்கிறதுக்காகவே அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுக்கிறாங்க. சில பேர் நம்ம அவங்க பேரில் இது பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் சில பேர் மட்டும் தான் ஜென்யூனாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேரளாவில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேயே இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. ஸோ யார் மேலேயும் மோதி இருக்கான், யாருக்கோ அடிபட்டிருக்கு. நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் போக விரும்பல. அடிபட்டோன்னு என்ன இருக்குது, கோர்ட்டில் கேஸ் ஹியரிங்க்கு வந்திருக்கு. அப்போ வண்டியோட ஃபஸ்ட் ஓனர் யாருன்னா அவங்க அப்பா பேர் தான் காமிச்சிருக்கு. கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி வந்து மோதினீங்க அப்படின்னு கேட்டோம். அது இல்லைங்க, நான் வந்துட்டு வண்டியை விற்றுட்டு நான் வந்து சைன்லாம் போட்டு கொடுத்துட்டேன், அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க கிளியராக, லா படி அன்லெஸ் அண்ட் அன்டில் வண்டி பேர் மாறாத வரைக்குமே இது உங்கள் வண்டி தான். இது வண்டி நேம் மாறுத நீங்கள் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஆஸ் அ ஓனர் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட்னால் ஏற்பட்ட பொருட்களுக்கும் அவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கும் இழப்புகள் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 lakhs கிட்ட அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஃபினான்ஷியலி வெல் ஆஃப்ங்கிறதுனால அவர் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் 10 lakhsமே அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். ஸோ நல்ல வேலை யாருக்கும் உயிர் சேதம் ஆகலை. உயிர் சேதம் ஆகியிருந்தால் இன்னும் வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை கொடுங்க. நீங்களே வெளியில் தனியாக கொடுக்கும்போது, இல்லை இந்த மாதிரி Cars24 இல்லை ஸ்பின் இஎம்ஐலாம் கொடுக்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட ஃபுல் வெர்ஷனுடைய ரிலேட்டட் வீடியோ டேக் பண்ணியிருக்கோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.